வணக்கம். நான் செல்வன் கிச்சன் செல்வா. இன்றைக்கு நான் செல்வன் கிச்சனில் வடை செய்ய போகிறேன். வல்லார வடை ஒன்று செய்ய போகிறோம். உளுந்து வல்லார வடை. அதுக்கு அதில் நான் 3 விதமான வடை செய்ய போகிறேன். இது உளுந்தை நான் ஏற்கனவே 4 மணித்தியால் ஊற வச்சு அரைச்சி எல்லாம் வச்சிருக்கு பாருங்கோ. அடுத்தது இது ஒரு சிவப்பு கீரை இதில் ஒரு வடை செய்ய போகிறேன். அடுத்தது இது வல்லாரை, முக்கியமான இது வல்லார வடை. அடுத்தது வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ஒரு இதை வெட்டி வச்சுக்கிறேன். இது பெரிய சீரகம், சின்ன சீரகம், கடுகு, கொஞ்சம் மஞ்சள், அதோட உப்பு எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே இந்த வடைக்கு உளுந்து அரைக்கைக்குள்ளே முதல்ல நீங்கள் ஒரு இதுக்கு கொஞ்சமாக உளுந்தை போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு தொண்டு இஞ்சி, ஒரு 3 உள்ளிப்பல், ஒரு பாதி வெங்காயம் சேர்த்து அரையுங்கோ. அரைச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த மிச்ச உளுந்தை போட்டு அரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் இதையெல்லாம் போட்டு ஒரே இதாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு நான் இந்த 2க்கும் ரொம்ப கலவை செய்ய போகிறேன். இப்போ இதை போட போகிறேன். பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, சின்ன சீரகம், கடுகு, கொஞ்சம் மஞ்சள் போட்டாச்சு. இது வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை வெட்டி வச்சு இதுக்கு நீங்கள் 1 கிலோ உளுந்து நான் எடுத்துருக்கிறேன். 1 கிலோ உளுந்துக்கு ஒரு வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் வெட்டுங்கோ. ஒரு மிளகாய் உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி 5-6 மிளகாயிலேருந்து 10 மிளகாய் மட்டும் போடலாம். கையை நான் ஏற்கனவே கழுவிருக்கிறேன். இப்போ இதை குழச்சி எடுப்போம். குழச்சிட்டு பிறகு அடுத்த மிக்ஸை இது வன்னி வல்லார வடை. நல்ல ருசியாக இருக்கும். நீங்கள் வல்லார வடை செய்தால் அந்த கீரை எண்ணெய்க்கு தெரியும். அந்த வல்லார நல்லது, உடம்புக்கு, கண்ணுக்கு நல்லது, தலைமையிற்கு நல்லது, மூளை வளர்ச்சிக்கு நல்லது. இப்போ நீங்கள் கணக்காக உப்பை பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு அளவாக உப்பை போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு இல்லாட்டிக்கும் அது உப்பை பார்த்து போடுங்க. நான் அரைக்கையும் கொஞ்சம் போட்டு தான் அரைப்பேன். அப்போ நல்லா இருக்கும். வடையும் கொஞ்சம் சொப்டாக வரும். சரி, இப்போ நான் இப்போ கீரை வடைக்கு ஒரு வடை, ஒரு வடை சாதாரண வடை செய்ய போகிறேன். மற்றது இது சரி. இப்போ 3 விதமான வடை. இப்போ இது சாதாரண வடை, இது சிவப்பு கீரை வடை. சிவப்பு கீரையும் கொஞ்சம் பச்சை கலர் கீரையும் போட்டிருக்கு. இதை இப்போ மிக்ஸ் பண்ணி வையுங்கோ. இப்படி நான் முதல் வடை செய்து போட்டிருக்கிறேன். ஆனால் இப்படி ஒரு வடை செய்யலை. வித்தியாசமாக செய்யணும் தானே, செய்து காட்டினா தானே நீங்களும் பார்ப்பீங்க. இதே மாதிரி செய்து சாப்பிடும்போது இப்படி வடைகள் உடம்புக்கு நல்லது, பிள்ளைகளும் சாப்பிடலாம். சரி, இப்போ இது முடிஞ்சது. இது சிவப்பு கீரை வடை பாருங்க. இது இப்போ வல்லார கலவை. வல்லார வடை, வல்லாரைக்கீரை உளுந்து வடை. நீங்கள் உப்பை கலந்து கணக்காக பார்த்து போடுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உரைப்பு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி. நீ காய்ச்சி வச்சுக்கிறேன். இன்னொரு உப்பை செக் பண்ணி போட்டு சரி இவ்வளோதான்.
இதுக்கு வந்து நீங்கள் அதான் அடிக்கைக்குள்ளே வந்து கட்டாயம் வந்து ஒரு நீங்கள் விரும்பினா இஞ்சி உள்ளி பாய்க்கிற ஆக்கலன்னா போட்டால் நல்லா இருக்கும், டேஸ்ட்டு வசமாக இருக்கும். கட்டாயம் உப்பு உள்ளி போடணும். சரி, இப்போ கலந்தாச்சு. நான் உங்களுக்கு போட்டு அடிக்கைக்குள்ளே காட்டுறேன் எப்படியாண்டு. இப்போ பாருங்க, தாச்சி இருக்குது. இப்போ தாச்சி பற்ற வச்சு எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு வடையை போட்டு எடுக்கிறதா கூடைக்குள்ளே காட்டும். சரி பாருங்க, இப்போ வடையை வந்து போட்டு எடுக்க போகிறேன். தண்ணியில் கொஞ்சம் நினச்சி ஒழுங்க கையை கொஞ்சம் பெரிய வடையாக குண்டான வடையாக போட போகிறேன். இது வந்து சிவப்பு கீரை வடை. வாஷிங் மிஷின் வெளியே கடாங்கடாங்குண்டு ஏற்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்கட வாட்டில் வடைய போடுவோம். வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காண்டி இப்போ 3 விதமான வடை வேறு வேறையாக போடுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு இதில் நான் 5 வடை போடப்போம். சரி, இதை நாம் வந்து இப்போ போட்டு இறக்கி காட்டுவோம். சரி, நாங்கள் இப்போ வடை பொரிஞ்சிட்டுது. இதில் அப்படி குண்டு வடையாக அப்படி இருக்குது. இது வந்து சிவத்த கீரை போட்டு செய்த உளுந்து வடை. சரி, இப்போ வந்து அடுத்தது வந்து நான் வல்லாரைக்கீரை வடை போட போகிறேன். இது வல்லாரைக்கீரை வடை. இப்போ வந்து வல்லாரை வடையை வந்து எடுக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் நிறம் இதாக இருக்குது, கலர் கூடவா அது கீரை வடையண்டபடியாக அப்படி இருக்கும். கொஞ்சம் வெண்ணி உள்ளு இல்லாமல் அவியத்தானே வேணும். இந்த பருவத்தில் எடுக்கலாம். இப்படித்தான் வடை இந்த பருவத்தில் இருக்கணும். ஆக வெள்ளையாக இருந்தால் அது என்ன அவிய சுடுவராத மாதிரி இருக்கும். அதான் இது பாருங்கள், இது ஒரு வடை. இனி அடுத்ததை வந்து நான் உங்களுக்கு சாதாரண வடை போட போகிறேன். இது வந்து சாதாரண உளுந்து வடை. வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக போடுவேன். இந்த சாச்சியில் ஒரே தரத்தில் 7 வடை போடலாம். 7 வடையை போட்டு எடுக்கணும். சரி, இப்போ 7 வடை போட்டாச்சு. கழுவிக்கொள்ளுங்க.
பாருங்கப்பா உளுந்து சாதாரண வடை வந்து முடிஞ்சுது. பாருங்க கலரை. இது வந்து உளுந்து சாதாரண வடை. நான் இப்போ எனக்கு வீடியோ எடுக்க இருக்குது. ஆனால் நான் முதல் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு கோப்பையில் போட்டு காட்டுறேன். சரி, இவ்வளோதான். இது வந்து உளுந்து வடை, சாதாரண வடை, கீரை, சிவத்த கீரை வடை, வல்லாரை கீரை வடை. சரி பாருங்கோ, இப்போ வந்து இது இந்த மூன்றும் வந்து வெள்ளாரை வடை, இது வந்து சிவப்பு கீரை வடை, இது வந்து சாதாரண உளுந்து வடை. இதை வந்து செய்து காட்டியிருக்கிறேன். நீங்கள் விலை ஈஸியான இது. உளுந்து ஒரு ஏதாவது 1 கிலோ 4 மணித்தியால் ஊற வச்சு அரைச்சிட்டு அரைக்க 2-3 உள்ளிப்பல்லும் ஒரு துண்டு இஞ்சியும் போடுங்க. அதோட ஒரு பாதி வெங்காயம் போடுங்க. போட்டு நல்லா ஒரு கொஞ்சம் உளுந்தை போட்டு அரைங்க. அரைச்சி எடுத்துட்டு மிச்ச உளுந்துகளை அரைச்சி சேர்த்து எல்லாத்தையும் அதோட உப்பு சேர்த்து நீங்கள் புறம்பாக எடுத்து கீரை வடை இதுகள் புறம்பாக செய்கிறேன்டா, ஒரே இதாக செய்கிறேன்டா ஒன்றுக்க போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் புறம்பாண்டா கீரை வடை இப்போ என்ன போல் செய்து காட்டி செய்கிறேன்டா ஒரு 3 பாத்திரம் ஒன்றுக்குள்ளே கீரை வடை, வல்லாரை வடை அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து நீங்கள் போட்டு எடுக்கலாம். அவ்வளோதான் இது. நல்ல சொப்டான வடை. பாருங்க, நான் ஒவ்வொன்றையும் இப்போ பிரித்து காட்டுறேன் அப்படின்ட்டு. அதுங்க உள்ளுக்குள்ளே எல்லாம் கீரையாக இருக்குது. சாப்பிடைக்குள்ளே அந்த மாதிரி இருக்கும். பாருங்க, எல்லாம் அவிஞ்சிருக்குல்ல. இது வந்து சிவப்பு கீரை வடை. அது இப்போ சிவப்பு மாறிட்டுது இரவில். சரி, இப்போ இருக்க சாப்பிட்டு பார்ப்போம்மா. இருக்கா நல்லா சொப்டாயும் டேஸ்டாகவும் இருக்குது. நீங்கள் இப்படியோ செய்து சாப்பிடுங்க. நல்லா வெள்ளார சும்மா சாப்பிட்றவங்க இப்படி போட்டு சாப்பிடலண்டா நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்க. இது வந்து உளுந்து வடை. பாருங்கள் இவ்வளோ இதாக இருக்குண்டு கொஞ்சம் ஆவி பறக்குது. அந்த மாதிரி. சரி, இப்போ நீங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. வல்லாரை உளுந்து கீரை வடை, சிவப்பு கீரை வடை, சாதாரண வடை, இப்படி இங்கே உளுந்தில் செய்து சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். இன்னொரு வீடியோவில் இப்போ என்னென்னா இன்னொன்று சொல்லணும் உங்களுக்கு. எனக்கு இவ்வளோ ஆளும் சப்ஸ்கிரைப் பண்ணி நாட்களுக்கு நன்றி. அடுத்தது எனக்கு கொஞ்சம் சிங்கள ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறேன் ஸ்ரீலங்காவில். இவளுக்கும் எல்லா फ्रेंड्सकम ඔක්කොම මට සබ්ස්ක්‍රයිබ් කරන්න දාන්න ඔක්කොම සිංහල ෆ්‍රෙන්ඩ්ස්ලාට බොහොම ස්තුතියි. උංගලට තවත් කියනවා ඔක්කොමට ෂෙයාර් කරන්න, සබ්ස්ක්‍රයිබ් කරන්න. බොහොම ස්තුතියි. நன்றி. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் செல்வன் கிச்சன்.